நம்ம போன வாரத்தில் கிருபையை குறித்து கொஞ்சம் அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம் ஒர்ஷிப் நேரத்தில். அந்த கிருபை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ அதை பேச பேச நல்லா இருக்குது பாருங்களேன். ஹல்லேலூயா. ஸோ நம்ம மெயினாக கிருபையை உணர்ந்துக்கிறதுக்காக எஸ்கலேட்டரை பற்றி பேசியிருந்தோம். நல்லா நினைவு இருக்குதா? ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கும் இப்போ நம்ம இருக்கிற அந்த கிருபை பிரமாணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு 2-3 நேரமாக சொல்லும்போது அது நல்லா நம்ம மனதுக்குள்ளே போய் பதியும். இன்றைக்கு நம்ம ஏற்கனவே பேசினதை லைட்டாக அப்படி டச் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அந்த கிருபையை குறித்து நல்லா நமக்கு தெரியணும். ஏன்னா நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை கிருபையின் வாழ்க்கை. பிரைஸ் காட். ஸோ நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துட்டும் நம்மளே எதையாவது சுமந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு நாளில் நம்முடைய பாவத்தை இல்லைன்னா சாபத்தை இல்லை ஏதோ ஒன்று உலகப்பரான ஒரு காரியத்தை சுமந்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த ஆசீர்வாதமே நமக்கு ஒரு பாரமாக மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ அது மாறக்கூடாதுன்னா நீங்கள் கிருபையில் நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கணும். கிருபையின் மேலே உங்களுக்கு நல்ல விசுவாசம் இருக்கணும். அது உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறணும். ஸோ இதுக்கு நான் உதாரணம் சொன்னேன், நியாயப்பிரமாணம். ஏன்னா என்றைக்குமே நீங்கள் கிருபையை நல்லா உணரணும்னா கொஞ்சம் நியாயப்பிரமாணம் என்னன்னு ஒரு சின்ன நாலேஜ் இருக்கணும். அது இருந்தால் தான், அது இல்லாமலும் உணரலாம். ஆனால் சில நேரம் அப்படிலாம் உணர்றதுக்கு நமக்கு முடியாது. அது இருந்தால் தான் நம்மளால் நல்லா உணர முடியும். ப்ரைஸ்க்காக நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் இங்கே வரணும்னு சொல்லலை, ஜஸ்ட் ஒரு நாலேஜில் அது வரணும். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், நியாயப்பிரமாணம்னா என்ன? நம்ம போன வாரம் பேசியிருந்தோம். நியாயப்பிரமாணம் அது எப்படி இருக்கும்? வேகமா போன வாரம் பேசினதை வச்சு தான் கேட்குறேன், புதுசாக சொல்லலை. நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். நியாயப்பிரமாணம்னு கிருபைக்கு என்ன சொன்னோம்? எஸ்கலேட்டரில் காலை வைக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணம் அதுக்கு உதாரணமாக என்ன சொன்னோம்னா, ஒருத்தன் கிணத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறான், ஏற்கனவே அடி இடிலாம் பட்டு ரொம்ப எலும்புலாம் நொறுங்கி கிடக்கிறான். இப்போ நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்னா அதுவும் நமக்கு உதவி செய்யும். எப்படி உதவி செய்யும்னா பாதி தான் உதவி செய்யும். பிரைஸ் காட். கயத்தை போட்டுரும், கழுத்துக்கு இல்லை கைக்கு கயத்தை என்ன செஞ்சிடும். ஆனால் நீங்கள் அதை பிடிச்சி என்ன செய்யணும்? ஏறி வரணும். அவங்க தூக்க கூட மாட்டாங்க, நீங்கள் தான் அந்த கயத்தை பிடிச்சி என்ன செய்யணும். இதுதான் நியாயப்பிரமாண வாழ்க்கை. இதில் சில பேர் மேலே வந்துடுவாங்களான்னா சிலர் வருவாங்க. சில திறமசாலிகள் என்ன பண்ணிடுவாங்க? மேலே வந்துடுவாங்க. ஆனால் எல்லாராலும் என்ன செய்ய முடியாது வர. நான் போன டைம் கை தூக்கச்சோன்னே ஒரு 2 பேர் தூக்குனாங்க இந்த சைடில் யாருமே என்ன செய்யலை, தூக்கலை. அதுதான் உண்மை. கண்டிப்பாக நம்மளால் கயிற்றுல ஏறி வர முடியாது. அப்போ நான் சொன்னேன், அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது. அது நமக்காக கயிறு அல்ல, படிக்கட்டு வைத்திருக்கிறதுன்னு சொல்லி. எனக்கு அந்த படிக்கட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சொல்லுங்கள். எனக்கு கயிற்றுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, படிக்கட்டுலையும். ஏன்னா இப்போ காலத்துக்கு ஏற்றபடி டெக்னாலஜி என்ன செஞ்சிட்டு இருக்குது, மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இயங்கும் படிக்கட்டில் தான். கொஞ்சம் கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் காட். இது யாருக்கு பிடிக்காது தெரியுமா? இந்த கயிற்றுல தொங்கி ஏறி வந்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கு நம்ம இந்த இயங்கும் படிக்கட்டெல்லாம் சொல்லி அதில் நம்ம சந்தோஷப்பட்டோம்னா அவங்களுக்கு நம்ம மேலே என்ன வரும்? சூப்பரு. கோபம் என்ன செய்யும்? கோபம் வரும். பல்ல என்ன பண்ணுவாங்க? உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் கயிற்றை பார்க்கிறவர்களாய் அல்ல, எஸ்கலேட்டரை பார்க்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, இதில் நல்ல ஸ்ட்ராங்காக இருங்க. எனக்காக ஒரு இயங்கும் படிக்கட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. அதில் எனக்கு ரொம்ப எஸ்கலேட்டரில் பிடிச்ச விஷயம் என்னன்னா, நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் பிடிச்சது என்னென்னா சுற்றுறது பிடிச்சிருக்கு. இல்லை, நீங்கள் எல்லோரும் நல்லா உணர்றீங்களா? நல்லா யோசித்து பார்த்தாலே நம்மளை அறியாமல் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்படியே ஒரு ஜாலி மைண்டு வந்துடுது. அந்த அதாவது கயிற்றுல ஏறி போகணும்னா எப்படி இருக்குது? கொஞ்சம் கற்பனை பண்ணி அது கூட அப்படி வாங்க. ஃபஸ்ட்டு அந்த எல்லோரும் அப்படி கிணத்துக்குள்ளே குதிங்க, மேலே இருந்து குதிங்க. எதுக்கோ இல்லை குதிக்கலை, எதுக்கு நம்ம எதுக்கு குதிக்கணும்னா எவனோ தள்ளி விட்டான். சொல்லுங்கள், பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்கள். எவனோ உங்களை இல்லைன்னா எதுவோ உங்களை கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுருச்சு. இப்போ சொல்லுங்கள், எலும்புலாம் பிட்டி எலும்புலாம் நொறுங்கிருச்சு.
கையெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி காணிருச்சு. இந்த கையை வச்சுக்கிட்டு என்னைக்கு ஏற கைத்தடி ஆனால் என்ன செஞ்சுக்கலாம்? ஆமாம், போட்டவனையும் பார்த்துக்கலாம், கைத்தை என்ன செஞ்சுக்கலாம்? ஏய் ஏறா செவலை, தாவுடா தாவு, எங்க தாவ? டேய் கைத்தை பிடிச்சி ஏறுறா, கைத்தை பிடிச்சி ஏறுறான்னா ஃபர்ஸ்ட் என் கையை எடுத்து விடுறா. கைத்தை பிடிக்கிறதுக்கு கையை எப்படி திருவிக்கலாம் இருக்கு. அடுத்த வாழ்க்கை நல்லா இருக்குல்ல, நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபீல் பண்ணுங்க. உங்கள் பாரம் எல்லாம் நீங்கி போகும். இந்த ஒர்ஷிப் நேரத்தில் அப்படியே நல்ல ரிலாக்ஸ் மைண்டுக்கு நீங்கள் வரணும். எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. தலைவர் இருக்காரியா, இயங்கும் படிக்கட்ட கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாரியா என் தலை. பிரைஸ் காட். அப்போ ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன். இப்போ இந்த படிக்கட்டில் ஏறணும்னா நீங்கள் இந்த ஒரு சின்ன எனர்ஜி கொடுக்கணும், அப்படி தானே? நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு படிக்கட்டு இப்படி இருக்கு, இப்போ அதில் கூட நீங்கள் கால் வைக்கணும்னா ஒரு சின்ன எஃபெக்ட் என்ன செய்யணும்? அதாவது இந்த அப்படி தூக்கி இப்படி வைக்கணும், இப்படி இப்படி தூக்கணும். சிலருக்குலாம் இது கூட வருத்தமாக இருக்கும். அக்கா உங்களை சோம்பேறியா இருக்குது சொல்லலை, நான் கிரேஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், தேவ கிருபையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். உங்களை இந்த அளவுக்கு கூட காலை தூக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. பிரைஸ் காட். இந்த எஸ்கலேட்டர் இருந்தால் இப்படி தான் இருக்கும். அவ்வளோ தரையோட தரையாதான். இங்கே இருக்கிற காலை நீங்கள் இங்கே எடுத்து இப்படி வச்சா போதும். கையை தட்டுங்களேன். அக்கா நீங்கள் பாட்டுக்கு அங்கே அந்த ஃப்ளோரில் இப்படி நின்றுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை தூக்கி விடும்னு எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு ஒன்று சொல்ல முடியும். நீங்கள் அந்த எஸ்கலேட்டரில் இந்த காலையும் வைத்து இந்த காலை நீங்கள் வைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வருவது 100க்கு 100 நிச்சயம். எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்து கை தட்டுறீங்க? சொல்லுங்கள். நீங்கள் சொல்லணும், நான் சொல்லுவேன். ஆரோக்கியம் என்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து உட்கார்ந்து தான் நீங்கள் கை தட்டிட்டு இருக்கிறீங்க. இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்க முடியாது. பிரைஸ் காட். நீங்கள் எல்லோரும் இன்றிலிருந்து ஆரோக்கிய சாமி என்று எல்லாராலும் அன்பாக அழைக்கப்படுவீர்கள். பிரைஸ் காட். ஆமாம், நீங்கள் எல்லாரும் யாரு சொல்லுங்க? தலை மேல கை சொல்லுங்க. நான் ஆரோக்கிய சாமி. ஏன்னா அந்த சாமியின் தழும்புகளால் இந்த சாமி பிரைஸ் காட். ஸோ நான் ஆரோக்கிய சாமியாய் இருப்பேன். எந்த வியாதிக்கும் என் மேலே ஆமாம் அப்பப்போ வரும் சில அறிகுறிலாம். என்ன செய்யும்? ஆமாம், கேன்சர் அளவுக்கு கூட அறிகுறிலாம் வரும். ஆனால் உங்களில் அது நிலைத்து நிற்க முடியாது. ஹார்ட் அட்டாக் மாதிரிலாம் சில ஃபீலிங்ஸ் வரும். இல்லை சொல்லிடுங்க, நான் சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டவன், நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நிற்கிறேன். இன்னைக்கு ஆரோக்கியம் நமக்கு மிகப்பெரிய அஸ்திவாரம். ஏன்னா சுவர் இருந்ததான் படம்லாம் என்ன செய்ய முடியும்? சுவர் எது தெரியுமா? இன்னைக்கு நான் இப்படி நின்று இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா எந்த தலைவலியும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, நல்லா நின்று பேச. இது எப்பவும் நமக்கு வேணும். நான் அடிக்கடி சொல்லிக்க, நம்ம குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் உங்களுடைய ஹெல்த்து. பிரைஸ் காட். ஸோ உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் அந்த கிஃப்டை எப்பவும் கொடுத்து கொண்டே இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பாரா? ஹல்லேலூயா. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ இந்த எஸ்கலேட்டரில் என்ன பண்ணுறோம்? அப்படியே நிற்கிறோம். இப்போ எப்படி எல்லோரும் அப்படியே ஒரு ஸ்பிரிட்டில் அப்படியே என் கூட சேர்ந்து அப்படியே எஸ்கலேட்டரில் என்ன பண்ணுங்க? அப்படி காலை எடுத்து வைங்க. அந்த கிருபை அப்படியே பாருங்களேன். நீங்கள் அதில் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாராவது சொல்லலாம் உங்களை பார்த்து, நீங்கள் என்ன அந்த ஸ்டெப்லேயே நிற்கிங்க, அடுத்த இடத்துல கால் எடுத்து வைங்க அப்படிமாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் வாழ்ந்தது உங்கள் கிருபை, நான் வளர்ந்ததும் உங்கள் கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே.
உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த இயங்கும் படிக்கட்டு கண்ணுக்குள்ள வந்திருக்குது? அந்த இயங்கும் படிக்கட்டை நல்ல மனசுக்குள்ள கொண்டு வாங்க. அதை நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ச்சியாக அப்படி நான் அதில் பேசிக்கிட்டே இருக்கிறேன். யாரும் தூக்கத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க, துக்கத்துக்கும் இடம் கொடுத்துடாதீங்க. பேசுகிற வார்த்தையோடு அப்படி கூட வந்துக்கிட்டே இருங்க. பாடும்போது நல்லா வாயை திறந்து விரிவாய் திறந்து பாடவும். ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாக பாடுங்க, நல்ல உள்ளத்தின் ஆழத்துலேருந்து பாடுங்க. கிரேஸ் உங்களுக்குள்ள பயங்கரமாக வேலை பார்க்கும். ஹல்லேலூயா. எனக்கு நம்பிக்கை உண்டு. அந்த தொடர்ச்சியாக கொஞ்சம் கிரேஸை பற்றி தான் ஒர்ஷிப் நேரத்தில் என்ன பண்ணணும், ஆமாம், பேசிகிட்டே இருக்குன்னு உணர்த்தி இருக்கிறார். நான் அதன்படி அப்படி பேசிகிட்டே இருக்கிறேன். நல்ல ஃப்ரீ மைண்ட் ஆகுங்க. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. ஏன்னா நான் நியாயப்பிரமாணத்தை சொல்லி தான் கிரேஸை சொல்லுவேன். அப்போ தான் எஃபெக்ட் நல்லா இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் போய் நல்லா ரீச் ஆகும். கிரேஸை பற்றி மட்டும் சொன்னால் யாரோ சிலருக்கு மட்டும்தான் புரியும், ரெண்டையும் சொன்னால் எல்லாருக்கும் நல்லா புரியும். இப்போ கவனிங்க, இந்த பெதஸ்தா குளத்தில் நிறையா பேர் படுத்து கிடக்கிறாங்களா? இப்போ அங்கே எப்போ சுகம் நடக்கும்? பெதஸ்தா குளத்தில் தூதன் என்ன செய்யணும்? இறங்கி வரணும். குளத்தை இறங்கி வந்தால் மட்டும் நடக்காது. இறங்கி வந்து அவர் பாட்டுக்கு கரையில் இப்படி வந்துட்டாருன்னா ஒன்றும் நடக்காது. வந்தோடனே அவர் என்ன செய்யணும்? குளத்தை கலக்கணும். அதுக்கப்புறமா இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, உள்ளே போகிற எல்லாருக்கும் சுகம் கிடையாது. முந்தி இறங்குறவனுக்கு என்னது உண்டு? சுகம் உண்டு. பிரைஸ் காட். இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது? நான் அடிக்கடி அதை பேசியிருக்கிறேன், மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நமக்கு நல்லா தெரியணும், நீங்கள் கிரேஸுக்குள்ளே நல்லா வரணும். ஹல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. இப்போ அதில் முந்தி எவன் இறங்குறானோ அவனுக்கு என்ன உண்டு? சுகம். இப்போ அந்த முந்தி இறங்கணும்னா அங்கே அவன் தூங்கவே கூடாது. வேற எந்த சிந்தனைக்கும் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடும்போது கூட வானத்தை பார்த்துக்கிட்டே தான் என்ன பண்ணணும்? அப்போது ஒரு எப்போவுமே மைண்டு வந்து ரெஸ்ட் மைண்டாகவே என்ன செய்யாது? ஹல்லேலூயா. எப்போவுமே அந்த மைண்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். தூதன் வந்துருவானோ. டாய்லெட் போனால் கூட தூதன் வந்துருவானோ. நிம்மதியாக டாய்லெட் கூட என்ன செய்ய முடியாது. சூப்பர் முருகன். நிம்மதியாக தூங்க கூட, நிம்மதியாக சாப்பிட முடியாது. யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்க பேசிகிட்டு இருந்தால் கூட நான் அறகுறையாத்தான் இங்கே பேசிகிட்டு வந்தார். என்ன இருதயம் எல்லாம் எது தான் துடிச்சு நிற்கும்? தூதன் வந்துருவானோ. அடுத்து இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு, நான் உள்ளே போயிடுவேனா, இல்லை எனக்கு முன்னாடி யாராவது போயிடுவாங்களா? ஆனால் எல்லாரும் வியாதியஸ்தர்கள் தான். ஆனால் நாம் போகணும் அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மையும் என்ன செய்யும்? ஏன் போட்டி மனப்பான்மைன்னா, அங்கே ஒருத்தனுக்கு மட்டும்தான் என்ன உண்டு? சுகம் உண்டு. இப்போ இதில் கொஞ்சம் நல்ல திறமையாக இருக்கிறவங்க என்ன பண்ணிடலாம்? உள்ளே போய் இறங்கி சுகத்தை பெற்றுக்கொண்டுடலாம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ யாரோ ஒருத்தர் சுகத்தை பெற்றுட்டு போயிட்டாரு. இப்போ ஒருத்தன் 38 வருஷமாக என்ன பண்ணல? சுகமே பெற்றுக்கிடலை. இப்போ அவர் அடுத்து எப்போ அந்த சைடு வரும்போது போகும்போதெல்லாம் பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? பார்க்கும்போது நீ இன்னும் சுகம் பெறலையா? அதுக்கெல்லாம் வேற லெவலில் கவனம் இருக்கணும். அப்படி இப்படின்னா எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவன் போய் நொந்து போய் என்ன பண்ணுறான் இருக்கிறான். இப்போ மறுபடி போய் அவன் வந்து மறுபடி நீ இன்னும் சுகம் பெறலையா? என்னடே நான்லாம் எப்போவே இதாகிட்ட, நீ இன்னும் சுகம் பெறலையான்னா இவனுக்கு ஏற்கனவே இருக்கிற வியாதியை விட இது தாவீதுட்ட சொன்னாங்க பாரு, உன் தேவன் எங்கே அப்படின்னு நாள்தோறும் தாவீதுட்ட என்ன பண்ணுறாங்களாம்? கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களாம். அது அவர் சொல்கிறாரு, அது என்னுடைய ஆத்மாவை உருவ குத்துற மாதிரி, என் எலும்பை அப்படியே நொறுக்கிற மாதிரி என்ன செய்யுது? இன்றைக்கு ஆண்டவர் கிரேஸை விளங்க பண்ணுகிறார். பிரைஸ் காட். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்களேன், உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க
கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் நல்ல கிருபையில பலப்படலாம். Thank you Lord. நியாய பிரமாணம் செய்ய முடியாததை உம்முடைய கிருபை செய்து முடிக்கும் ஆண்டவரே. Thank you Lord. இதுவரை நாங்கள் அனுபவிக்காத விதத்தில் உம்முடைய கிருபை வேலை செய்யட்டும் அப்பா. Oh thank you Jesus. போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. Thank you Lord. அப்போ பாருங்க, அவனால முயற்சி செய்ய முடியல. அவனும் விரும்புகிறான், ஆனால் மூவ் பண்ணி என்ன பண்ண முடியல. அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே நல்லது. சில நேரம் உதவி செய்ய யாரும் இல்லாதது நல்லது. அப்போ தான் நீங்கள் கிருபையை நல்லா புரிஞ்சுக்குவீங்க. பிரைஸ் காட். ஏன்னா இப்போ தூக்கி கொண்டு விட்டுருந்தா அவன் பாட்டு சோத்து வாங்கிட்டு என்ன பண்ணியிருப்பார். சில நேரம் சில காரியம் தாமதமாக நடந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும், அவருடைய கிருபையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு பக்கம் தாமதம் அப்படிங்கிறது நெகட்டிவ் தான், நல்லா கவனிங்க. தாமதம்ங்கிறது நெகட்டிவ் தான், ஆனால் அவன் இயேசுவின் கிருபையால் சுகத்தை பெற்றது அது பாசிட்டிவாக இருக்கிறது. பிரைஸ் காட். மற்ற எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸ், ஒரு ஆசீர்வாதம் அந்த 38 வருட வியாதியஸ்தனுக்கு என்ன செஞ்சது? என்னன்னா இயேசுவை பார்த்துட்டாயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், நிறைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் இருக்குல்ல. அவர் எளியவர்களை குப்பையிலிருந்து தூக்கி சிறியவனை புழுதும் தூக்கி எடுத்து பிரபுக்களோட உட்கார செய்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு உன்னை நான் பெருக பண்ணுவேன். இப்படிலாம் நிறையா இருக்குது பாருங்களேன். இதை பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகுமா? உண்டாகும். சும்மா தைரியமாக சொல்லுங்கள். என்னத்தையா கேட்டு என்னத்தையா சொல்லுவாருன்னு அம்மா ஒன்று சொல்லத்தான் போகிறேன். சும்மா சொல்லுங்கள், சந்தோஷம் உண்டாகுமா? இப்போ உங்களை பார்த்து சொல்கிறோம், நீங்கள் இப்போ இருக்கிறதை பார்த்து நீங்கள் 1000 மடங்கு பெறுவீங்க. இப்போ உங்கள் பேக்கெட்டில் 100 ரூபா இருந்தால் அதெல்லாம் லட்சமாக மாறிடும் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? நீங்கள் இப்போது நிறையா சுவர்களில் இல்லைன்னா கார்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள் நான் பார்த்ததில். இந்த வெளியில் இருக்க நிறையா கூட்டங்கள் இருக்கிறாங்க, வாய்கிளியே சொல்லுவாங்க செழிப்பு வந்து கள்ள உபதேசம், பிசாசின் உபதேசம்னு. சும்மா கொஞ்சம் கோபமாக சொல்கிறேன்னா யாரும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. எல்லா வண்டிலையும் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு எழுதி வச்சிருக்காங்க. என்னத்துக்கு எழுதணும்னு கேட்கேன். செழிப்பு ஆண்டவர் கொடுக்கறது கிடையாதான். ஆனால் நான் பார்த்ததில் இப்போ ஒரு 10 வண்டி போகுதுன்னா வசனம் 10 வண்டியில் எழுதியிருக்காங்கன்னா அதில் 8 வண்டியில் நான் பார்த்துருக்கேன் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு செழிப்பை பற்றி யாராவது பேசுனா இது பிசாசின் உபதேசமா? போ வீட்டில் பெரிய ஆள் யாராவது இருந்தா வர சொல்லு. பிரைஸ் காட். நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை அது கிருபையின் வாழ்க்கை. ஒன்னே ஒன்று நீங்கள் செய்யணும், அந்த விளக்கை கொளுத்தணும். உங்கள் காலை எடுத்து இவ்வளவுலாம் உயர்த்த வேண்டாம், உங்கள் காலை எடுத்து இப்படி வைங்க. பிரைஸ் காட். நீங்கள் இந்த ஸ்டெப் இப்படி ஒரு இன்ச்சு இங்கே இருக்க காலை 1 இன்ச்சிங்க இப்படி எடுத்து இப்படி 2 காலையும் வச்சுட்டீங்கன்னா கையை தட்டுங்களேன், கிருபையை கொண்டாடுகிறவர்களாய். பிரைஸ் காட். இப்போ இவனை வேற யாரு குற்றப்படுத்தினாங்களோ இல்லையோ அவனே அவனை குற்றப்படுத்திக்கிட்டான். ஏன்னா சூழ்நிலை அப்படிதான் என்ன செஞ்சது. இப்படி தானே பேசியிருப்பான். உனக்கெல்லாம் சுகத்தெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கவே. சுகத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே 38 வருஷம் ஆச்சுது. இனிமேலாம் உனக்கு சுகம் கிடைச்சிட போகுது.
நீயும் 10-15 நேரம் என்ன பண்ணிட்ட, போய் பார்த்துட்ட, உன்னால முடியலை, உனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ணிக்கிட்டான், பேசிக்கிட்டு இனிமேல் அந்த பெதஸ்தா குளத்தையும் பார்க்க வேண்டாம், தூதன் வாரானானும் என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம், இங்கே கிடப்போம், உயிர் மட்டும் என்ன செய்யணும், போகணும், உயிர் இருக்க வரைக்கும் இங்கே ஆமாம் உறங்கி கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லி மூஞ்ச திருப்பி என்ன பண்ணிக்கிட்டான், படுத்துக்கிட்டான். பிரைஸ் காட். அவன் நியாயப்பிரமாணம் ஒன்றும் செய்ய முடியலை, என்னுடைய சுய பிரமாணமும் ஒன்றும். இப்போ அங்கே ஒரு கிருபை பிரமாணம் வேலை பார்க்குது. ஜீவ நதி அங்கே வந்து நிற்கி, கையை தட்டுங்களேன். அவன் பெதஸ்தா குளத்து மேலே நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையெல்லாம் போயிட்டு நம்பிக்கை இழந்து சுருண்டு கிடந்த போது பெதஸ்தா குளம் அங்கே வரல, ஜீவ நதியே வந்து அவன் பக்கத்தில் வந்து நின்று அவனுக்குள் பாய்கிறது. இன்றைக்கு அந்த ஜீவ நதி உங்களுக்குள்ள எனக்குள்ளையும் அவர் வருகிறார். உங்களுக்கான ஐஸ்வர்யம், உங்களுக்கான ஆரோக்கியம், உங்களுக்கான மேன்மையான சிந்தைகள், உங்களுடைய வாழ்க்கைக்கான நம்பிக்கை, இதை எல்லாம் அவர் ரிலீஸ் பண்ணுகிறார். நீங்க கயிற்றில் ஏறி சாதிக்க முடியாததை 1 இன்ச் ஸ்டெப் எடுத்து வச்சு சாதிப்பீர்கள். இதுதான் கிருபையின் வாழ்க்கை. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, இவங்க சோம்பேறிகள் சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்க பார்வைக்கு நாங்கள் சோம்பேறிகளாகவே இருந்துட்டு போறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய் நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம். அந்த கிருபை எங்களை உயர்த்தும். பிரைஸ் காட். கிருபைக்கு ரொம்ப வைராக்கியமா இருங்கன்னு. ஆமாம், நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் சொல்லாதீங்க. நீங்கள் கிருபையில் வாழ்ந்தீங்கன்னா சொல்லுங்க, எந்த காரியத்துக்கும் சொல்லுங்க, இப்படி கால் எடுத்து வச்சோம்யா, இப்படி ஆயிட்டியா, எல்லாம் தலைவர் பார்த்துக்கிட்டாரியா, நாங்கள் கோலை இப்படி நீட்டினோம்யா. ஆமாம், அன்னைக்கு மோசே கோலை நீட்டினாரு, நீங்கள் காலை எடுத்து நீட்டக்கூட வேண்டாம், இப்படி நீட்டிகிட்டுலாம் இருக்க வேண்டாம். காலத்துக்கு இப்படி நீட்டிக்கிட்டே இருக்குன்னா எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? இப்படி உடனே நியாயப்பிரமாணம் சொல்லும், ஏய் இன்னும் டிகிரி கம்மியாக இருக்குது, 60 டிகிரி தான் இருக்குது, நமக்கே 60 டிகிரி தான் வருது, 90 டிகிரியில் நீட்டினத்தான் அங்கே நடக்கும்னா எப்படி இருக்கும்? ஆண்டு எப்பா நீ 90 டிகிரிலாம் அவ்வளோதான், ஒரு இன்ச்சு அங்காம 1 இன்ச்சு ஹைட்டு தூக்கி, அதுவுமே உங்களுக்கு தூக்க முடியல, அப்படி உரசிக்கிட்டே என்ன பண்ணிடுங்க. ஆமாம், என்னால் காலெல்லாம் கொஞ்சம் கூட தூக்க முடியாது, இப்போ இது மேட்டு, அதனால் அப்படி இதாகுது, அங்கே அதெல்லாம் இதாகாது. நீங்கள் இப்படியே உரசிக்கிட்டேனாலும் என்ன பண்ணிடலாம், முன்னாடி மட்டும் இப்படி நட்டணும், இவ்வளோ நட்டணும் தூக்கிடும். பிரைஸ் காட். கிருபை என்ன மாதிரிலாம் வேலை பார்க்கு, இது 100க்கு 100 உண்மை. பிரைஸ் காட். இதுதான் கிருபையின். ஆமாம், நாங்கள் கைத்தை பிடிச்சோம் அப்படியே ஏறணும் அப்படின்னா அது நியாயப்பிரமாணம். கிருபை என்ன சொல்லும் தெரியுமா, அப்படி நின்னோம்யா, எனக்கு காலை கூட அப்படி தூக்க முடியலையா, அப்படியே உரசிக்கிட்டே என்ன பண்ணேன், அப்படியே கொஞ்சம் இப்படி கொண்டு வந்தேன், தலைவர் தூக்கிட்டாரியா. அதான் பவுல்லாம் சொல்றாரு, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. நான் வாழ்ந்தது நல்லா
நல்லா ஃபீல் பண்ணி அந்த கிருபையை அப்படியே அந்த எஸ்கலேட்டரை நினைத்து கொண்டு என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை எல்லாரும் நல்லா முழு உள்ளத்தோட முழு பலத்தோட அந்த கிருபையை ரிசீவ் பண்ணி அதை கொண்டாடுகிறவர்களாய் ஒன்றுமில்லையே. இயேசுவே நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே. அடுத்து பழைய ஏற்பாட்டில் நம்ம ஏற்கனவே விஜயராஜன் பிரதர் வந்தப்போ பேசியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரூத் மைண்ட்லேயே நிற்கிது. விஜயராஜன் பிரதர்னாலே புயம்னு தான் நினைவுக்கு என்ன செய்யுது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பழைய ஏற்பாடு என்ன செய்யணும்னா நம்மளை கரம் பிடிச்சி என்ன செய்யும்? நியாயப்பிரமாணம் கைத்த போடுது. பழைய ஏற்பாடு நம்முடைய கரம் பிடிச்சி என்ன செய்யுது? ஆண்டவர் நடத்துவார். இப்போ பாருங்களேன், ஏகுத்துங்க ஓடியாடா. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ ஏகுத்தை நான் பிடிக்கிறேன், கையை பிடிச்சி இப்படி நடத்தி கொண்டு போனால் எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், அப்படியே மெதுவாக போவோம். அப்புறம் கொஞ்சம் டைம் ஆக ஆக என்ன பண்ணுவோம்? ஓடிவா ஃபாஸ்டா. இவனை இப்படி பிடிச்சிக்கிட்டு பழைய ஏற்பாடு இவன் வேகத்துக்கு நடக்காது, இவர் வேகத்துக்கு அவன் நடக்கணும். இப்படி போனோம்னா எப்படி இருக்கும்? இப்படியே போனோம்னா ஒரு 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 கிலோமீட்டர் வேணால் என் கூட இப்படி என்ன பண்ணிக்கிடுவான், நடந்து வந்துக்கிடுவான். ஆனால் தொடர்ச்சி அப்படியே என் கூட இவன் என் வேகத்துக்கு இவன் நடக்கணும்னா இவன் என்ன சொல்லிடுவான் தெரியுமா? ஒரு கட்டத்தில், யோ தூர விடுமியா, நான் வரும்போது வந்துக்கிட்டுதான், கையை தட்டுங்களேன். ஆலங்குளம் போகணும் தான், அதுக்காக நான் உயிரோடு சேரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்பீடுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் போய் அங்கே போய் வெயிட் பண்ணுங்க, நான் என் ஸ்பீடுக்கு என்ன செய்கிறேன், தயவு செஞ்சு கையை விடுமியா சாமி அப்படின்னு என்ன பண்ணிடுவான். பழைய ஏற்பாடு இவன் வேகத்துக்கு என்ன செய்யாது, அவர் வேகத்துக்கு நம்ம என்ன செய்யணும். புதிய ஏற்பாடும் அதைத்தான் சொல்லுது, என் வேகத்துக்கு தான் நீங்கள் வரணும். பிரைஸ் காட். ஆனால் இவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இவருக்கு பாதிப்பு இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இவருக்கு பாதிப்பே. இப்போ எப்படி அப்படி தூக்கி வச்சுட்டு எப்படி சிரிக்காம பார்த்தீங்களா? புதிய ஏற்பாடு இப்படித்தான் நமக்கு சிரிப்பை கொடுக்கும், பழைய ஏற்பாடு சலிப்பை கொடுக்கும், புதிய ஏற்பாடு களிப்பை கொடுக்கும். இப்போ சொல்லுவான், நீர் ஓடணுன்னாலும் ஓடும், பறக்கணுன்னாலும் பறந்து போகிறோம், என்னன்னாலும் என்ன பண்ணிக்கிடும். ஏங்க நல்லா புரியுறீங்களா? இதுதான் கிருபையின் வாழ்க்கை. இவனுக்கு என்ன வழி இருக்குன்னு நினைக்கிங்க? ஏதாவது வலிக்குதாடா? அதுலேயும் பாருங்களேன், எங்கள் தூக்கம் வந்துன்னா இந்த கையை இப்படி போட்டு அப்படி படுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சுகமாக என்ன செய்யும், இப்படி 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 படுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இவன் இந்த இப்படி கழுத்தை நேரம் நீட்டி, கிருபையின் வாழ்க்கையில் இப்படி தான் படுத்துடணுன்னு இவன் இப்படி படுத்துட்டான்னு வச்சுக்கிடுங்களேன். பேரண்ட்ஸ் தூக்கியிருப்பீங்க, இப்போ எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா?
அதாவது இப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது கூட நமக்கு கொஞ்சம் கையில் ரொம்ப வலியாக தெரியுது. இப்படி சேர்ந்து நம்மளோட இப்படி ஒட்டி இப்படி படுத்துட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், நமக்கும் சுகமாக இருக்கு, அவனுக்கும். சொல்லுங்க பாப்போம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டும். அப்படியே ஆண்டவரே மார்பில் சாய்ந்து கொண்டவர்களாய் அவர் நம் கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அல்ல, தம்முடைய தோளில் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். இயேசுவே நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. இதுதாங்க முழுமையான கிருபையின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் இளைப்பாறுதல் நமக்கு உண்டு. பிரைஸ் காட். ஓகே, தேங்க்யூ, ஹல்லேலூயா. ஸோ இப்படி வாழ்ந்து பழகுவீங்களா? நான் உங்களை இனி அடுத்த இடத்துக்கு கொண்டு போக விரும்புகிறேன். அடுத்த லெவலில் நான் கொஞ்சம் உங்களை பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லோரும் கிருபையை உணர்றீங்களா? இன்னொரு சின்ன விஷயம் சொல்லட்டா கிருபையை பற்றி. ஏன்னா அதை பற்றி நிறையா பேசணும். ஏன்னா அந்த கிருபை உள்ளே வர வர அப்படியே உங்களுக்கு உங்கள் மேலே எந்த பாரமும் இருக்காதுங்க. சாமி வாட்டு அப்படி அவர் தோளில் படுத்துட்டு தலையை கூட எட்டி பார்க்காதீங்க. சாம அப்படியே சாஞ்சி படுத்துருங்க. அவருக்கும் சுகமாக இருக்கும், உங்களுக்கும் சுகமாக இருக்கும். கட்டி பிடிச்சிருங்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள உள்ள இந்த வாழ்க்கைக்கு இந்த கிருபைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்கள் மேலே ஒரு இடி தாங்கி வைக்கப்பட்டிருக்கு. என்ன வைக்கப்பட்டிருக்கு? பில்டிங்க்கு எந்த சேதமும் கிடையாது. சொல்லுங்க, ஏன் பில்டிங் மேலே இதுதான் மெயின் பில்டிங். எந்த பில்டிங் மேலே ஒரு இடி தாங்கி இருக்கு. இந்த இடி தாங்கியுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சூரிய வெளிச்சத்தை பில்டிங் கொடுத்துரும். மழை பெஞ்சதுன்னா அதையும் பில்டிங் கொடுத்துருது. ஆனால் இடி இடிச்சதுன்னா, மின்னல் பயங்கரமாக அடிச்சதுன்னா அது வாங்கிக்கிட்டு பூமிக்கு அடியில் என்ன பண்ணிடும்? கொண்டு போய் அங்கே கொண்டு போய் அனுப்பிடும். எந்த சேதாரமும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கின்னா, இடிதாங்கி நல்லதெல்லாம் உங்கள் மேலே கொடுத்துட்டு கெட்டதெல்லாம் தான் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு எந்த பாதிப்பும் உண்டாகாதபடி, இந்த உலகத்தின் எந்த தீமையினாலும் நீங்கள் நானும் பாதிக்கப்படக்கூடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு இடிதாங்கியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அப்போ சொன்னேன், நம்ம இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையெல்லாம் கார்களில் பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷம். நான் உங்களை அடுத்த ஒரு இடத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு, ரொம்ப முக்கியமான அஸ்திபாரம். இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வண்டியில் பார்க்குறீங்க, இந்த பக்கம் ஒரு வண்டியில் பார்த்தீங்க, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு உங்களை வர்த்திக்க பண்ணுவார் அப்படின்னு உடனே சந்தோஷப்படுறீங்க. உடனே இப்படியே இன்னும் ஒரு 10 வசனம் கிடைக்கட்டும், ஏன்னா வாக்குத்தத்தம் கிடைக்க கிடைக்க நல்லது. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டீங்க. அடுத்து இன்னொரு வண்டியில் பார்க்குறீங்க, வசனமே இல்லை, ஆனால் ஒரு 5 எழுத்து மட்டும் என்ன செய்யுது? இருக்கு. உடனே அதை பார்த்துட்டு என்னடா இது,
ஒன்றுமே இல்லையே அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, டல் ஆயிடக்கூடாது. இங்கே வசனங்கள் இருக்குது. இங்கே தமிழில் சொன்னால் 3 எழுத்து, இங்கிலீஷில் சொன்னால் 5 எழுத்து அது இருக்கு. உடனே அதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுற, ஏவா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கையத்தட்டி கையத்தட்டி கையத்தட்டி. ஹோய் எஸ், வாக்குத்தத்தங்களை பார்க்கிலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் எனக்கு மேன்மையாயிருக்கிறார். அப்போ எனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுவாராகன்னு இருக்கிற வசனத்தை பார்த்த உடனே நீங்க சந்தோஷப்படணும். இந்த பக்கம் ஜீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த சந்தோஷம் அடைகிறவளா இருக்கணும். என்னடா அது வார்த்தை இல்லையே, ஒன்றும் எனக்கான ஆசீர்வாதம் இல்லையா? இயேசுவை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவருக்கு உள்ளதாம். இந்த அத்தனை வாக்குத்தத்தங்களும் அடங்கி இருக்கிறது. வாக்குத்தத்தமும் அவருக்குள்ளதான் இருக்கு. நல்லா சொல்றேன், நல்லா கவனிங்க. நீங்க வெறும் வாக்குத்தத்தத்துல மட்டும் சந்தோஷப்படுறவங்களா இருந்தால் அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருக்கு. ஜீசஸுக்குள்ளதான் வாக்குத்தத்தம் இருக்கு, அதனுடைய நிறைவேறுதலும் இருக்கிறது. பிரைஸ் காட். நான் இப்போ நிறைய வண்டியில போகும்போது பார்த்தா ஜீசஸ் ஜீசஸ்னு வருது. அப்போ ஆவியானவர் உணர்த்துறாரு, கேட்கிறாரு. ஆவியானவர் அப்படி இருதயத்துல என்ன பண்றாரு, உணர்த்தி அப்படி கேட்கிறாரு, உனக்கு எதுல ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னு கேட்காரு. உனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கா, இல்ல என் பேரை பார்க்கும்போது உனக்கு சந்தோஷம்? ஆண்டவரே இதெல்லாம் என்ன ஆண்டவரே கேள்வி. எனக்கு வாக்குத்தத்தத்தை காட்டிலும் வாக்கு மாறாத நீங்க தான் ஆண்டவரே எனக்கு சந்தோஷம். நல்லா 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 அந்த கிருபையை உணர்ந்தவங்களா எல்லாருடைய கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தம் முக்கியம்தான், அதை விட நான் வாக்குத்தத்தம் பண்ணின உம்மை நான் முக்கியமாய் கருதுகிற ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக என்கிற அந்த வார்த்தையை நான் பார்த்து சந்தோஷப்படுவதை காட்டிலும் ஜீசஸ் இயேசு என்பதை பார்த்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிற ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி ஓ இதை உண்மையா 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 எடுங்க, சொல்லுங்க, வாய்களை திறந்து அப்படியே சொல்லுங்க, எனக்கு நீங்க முக்கிய ஆண்டவரே. உமக்குள் தான் அந்த வாக்குத்தத்தங்களும் அதன் நிறைவேறுதலும் இருக்கிறது. ஒரு நேரம் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. உங்க கிருபை வேண்டும். நல்ல ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தோட அவர் மேல உள்ள நல்ல அன்பின் நிமித்தமாய் இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்ல நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே,
கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இதுவரை இல்லாத அளவிலே ஒரு தேவ கிருபையை நாம் எல்லாரும் அனுபவிக்கத்தக்கதாய் நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. Praise God. யார் ஞானவான்கள்? PhD முடிச்சவங்க சொல்லுங்க. யார் ஞானவான்கள்? கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் ஞானவான்கள். ஞானவான்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஞானம் இருக்கும். அப்ப கிருபையை யார் உணர்றாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய ஞானவான். நீ ஒரு 1ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கலாம். சிலர்லாம் சொல்லி கேட்டிருக்கேன், மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் போய் என்ன பண்ணதில்லை. அப்படி யாரும் இருக்கீங்களா? மலைக்கு கூட நான் ஸ்கூல் பக்கம் போய் ஒதுங்கினது இல்லையா அப்படின்ட்டு. அப்படி யாருமே இல்லையா? எல்லாரும் ஸ்கூல் போயிருக்கீங்களா? அப்போ ஸ்கூல் போயிருந்தா கண்டிப்பாக ஆனா தெரிஞ்சிருக்கணும். கையெழுத்து போட சொல்லுவேன் இப்போ. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் ஸ்கூல் பக்கம் போகலனாலுமே நீங்கள் கர்த்தருடைய கிருபையை நல்லா உணர்ந்தீங்கன்னா நீங்கள் ஞானவான்கள். உங்களுக்குள் ஞானம் இருக்கிறது. சாதாரண ஞானம் இல்லை, தேவன் கொடுத்திருக்கிற மகா ஞானம். இப்போ அடுத்த லைனுக்கு வரேன். ஞானத்தின் வலது கையில் இடது கையில் ஒன்று வந்துட்டுனா தொற்று வியாதி மாதிரி ஒன்று தொட்டி 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 இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஒரு காரியம் இழுத்துட்டு வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறேன். கர்த்தருடைய கிருபையை நல்லா உணர்ந்து நல்ல ஞானவானா இருங்க. உங்களுக்கான உங்கள் வலது கையும் நிரம்பி இருக்கும், உங்கள் இடது கையும் நிரம்பி இருக்கும். ஓகே, அடுத்த மண்டலத்துக்குள்ளே வரலாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த கிருபையை பற்றி அதிகமாக பேசுகிறதுனால சிலர்லாம் நம்மளை என்ன நினைப்பாங்க தெரியுமா? சோம்பேறிகள் காலை உரசுனா போதுங்க, 1 இன்ச்சுக்கு காலை உரசுனா போதும், எஸ்கலேட்டரில் நாங்கள் ஏறி போயிடுவோம் அப்படிங்காங்க இப்படிங்காங்க அப்படிம்பாங்க. அடுத்து அவங்கெல்லாம் எப்படி கேள்வி கேட்பாங்க தெரியுமா? ஏன்னா இப்படிலாம் கேட்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு எஸ்கலேட்டர் போகிற இடமெல்லாம் அவங்களுக்கு எஸ்கலேட்டர் வச்சு விடுதாங்க. இந்த கிருபைக்கு விரோதம் பேசுகிறவங்க இப்படிலாம் இன்னும் நம்ம ஸ்பிரிட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், இவங்க போகிற இடத்துலலாம் அங்கே தூதர்கள் வந்து இவங்களுக்கு பொருத்துவாங்க. சொல்லுங்க, அதையும் செய்யணும்னாலும் சொல்லுங்க. போன வெள்ளிக்கிழமை பேசியிருந்தோம். இயேசு சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அவர் எனக்காக அனுப்பி வைக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? ஒரு லேகியோன்னா 6000 பேர் வச்சுக்கிடுங்களேன். அப்போ 12 லேகியோன்னா 72,000 தூதர்களை உங்களுக்காக எனக்காகவும் பரலோகம் அனுப்புவதற்கு ஆயத்தமா இருக்குது. இந்த உலக மனிதர்களே நம்ம கடந்து போறதுக்கு இருப்பு பாலத்தை உடனே ரெடி பண்ணுவாங்கன்னா, நீங்களும் நானும் ஏறி போவதற்கல்ல, நின்று போவதற்கு உங்களுக்காக எஸ்கலேட்டரை வைக்கணும்னாலும் வைப்பார். Praise God. சரி, இப்போ அவங்க கேள்விக்கே வருவோமே. எல்லா இடத்துலையும் அப்போ எஸ்கலேட்டர் என்ன பண்ண மாட்டாங்க? வைக்க மாட்டாங்க. ஆமான கரெக்டு தான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு எஸ்கலேட்டர் வச்சாலும் நாங்கள் அதுலேயும் நாங்கள் கிருபையிலையும் நாங்கள் பழக்கப்பட விருப்பமாக தான் இருக்கோம். அதுலேயும் நாங்கள் பழக்கப்படுறோம். நாங்கள் அந்த கிருபையில் பழக்கப்பட்டு இப்போ நான் மேலே மச்சிக்கு போகணும், படியும் இல்லை, எஸ்கலேட்டரும் என்ன பண்ணலை, வைக்கலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? எனக்கு படியும் வேண்டாம், எனக்கு எஸ்கலேட்டரும் வேண்டாயா, நான் அதில் நல்லா பழகிட்டேன். இப்போ எனக்குள்ளே இருந்து ஒரு அபிஷேகம் வேலை பார்க்கும். கிருபை வெறும் கிருபையாக மட்டும் இருக்காதுங்க, காலை நம்மளை இப்படி நகட்டுறதுக்கும் வைக்கும். செல்ஃபு மேலே ஏறி ஏறி மச்சிக்கு கையை தட்டி இருக்கணும். அது அபிஷேகம், அனாயிண்டிங். காலை இப்படி இப்படி 1 இன்ச்சுக்கு உரசி வச்சு போகவும் தெரியும். தேவனை அங்கேருந்து அப்படியே செல்ஃபில் அப்படி தூக்கி வச்சு அப்படி பிடிச்சி நல்ல 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 கையை தட்டி ஒரு அபிஷேகத்தோட, அபிஷேகம் பெற்றவர்கள். கிருபையையும் எங்களுக்கு உணர தெரியும், அபிஷேகமாகவும் எங்களால்
Praise God. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சீரிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சீரிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya. எத்தனை பேர் கொஞ்சம் உடம்பு அசைக்கணும்னு ஆசை இருக்கு? எல்லாரும் எந்திங்க, கொஞ்சம் உடம்பு அசைங்க. பிரைஸ் காட். ஆமாம், இவ்வளோ நேரம் அப்படியே ஆண்டவருடைய மார்பில் என்ன பண்ணிட்டோம், அப்படியே சாய்ந்து கிருபையை நல்லா ஃபீல் பண்ணிட்டோம். இப்போ சோர் மேலே என்ன பண்ண போகிறோம், ஸ்பைடர்மேன் மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கண்ணே. அப்படி ஒரு பிடி அப்படி அப்படி தூக்கி போட்டு, ஆமாம், ஒரு பக்கம் பார்த்தா சோம்பேறிகள் மாதிரி தெரியும், காலை உரசுங்கடா, காலை உரசம் தெரியும், ஏறி மிதிச்சு. ரெடியா? அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சீரிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சீரிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார், வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya. எத்தனை ஸ்பைடர்மேன் இங்க இருக்கீங்க? பிரைஸ் காட். ஸோ அபிஷேகமாக வருங்க, கிருபையிலே நல்லா என்ன பண்ணுங்க, அப்படியே மூவ் ஆகுங்க. ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். அப்படியே கண்களை மூடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, உங்களுடைய கிருபைக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கணும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹalleluya ஹalleluya. அப்படியே ஒப்பு கொடுங்க. நம்முடைய கிருபையில் வளருகிற நாங்கள் அபிஷேகத்திலே நாங்கள் வளர்ந்துருப்போம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கிருபையை பேசும்போது அதெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு ஏதோ ஜனங்களை சோம்பேறி ஆக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்வோன் அப்படி தானே சொன்னார், நீங்கள் எல்லாம் ஆராதிக்க போகணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, நீங்கள் சோம்பலாக இருக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் ஆராதிக்க போகணும்னு சொல்கிறீங்க. இல்லையா, நாங்கள் மிகப்பெரிய காரியத்தை செய்யும்படி நாங்கள் ஆராதிக்க போகிறோம். நாங்கள் அபிஷேகமாக இருப்பதற்காக நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஓ ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கொஞ்ச நேரம் பிரசன்ஸில் நிற்கலாம். ஓ ஹalleluya. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு. அவருடைய கிருபையும் அவருடைய அபிஷேகமும் நம்ம இப்பொழுது நிரப்பி கொண்டு இருக்கிறது. அப்படியே அந்த பிரசன்னத்தில் அப்படியே நில்லுங்க. ஒரு மேகத்தை போல அப்படியே ஒரு பிரசன்னம் இங்கே இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் உள்ளுக்குள் கிருபையால் நிரப்புகிறது, புறம்பில் நம்மை அபிஷேகத்தால் அலங்கரிக்கிறது. ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வர்றாங்க. நல்லா கவனிக்கணும், நல்ல கண்களை மூடி அப்படியே கவனிங்க. வாசலுக்கு முன்பாக திரளான ஜனங்கள் நிற்கிறாங்க. இப்போ இயேசுகிட்ட போக முடியலை. அவங்க ஒரு பிளான் பண்ணி கூரையை திறப்பாக்கினாங்களாம்.
நம்ம எல்லாருமே அந்த கூரையை திறப்பாக்குனாங்க அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஆனால் அந்த கூரைக்கு எப்படி போனாங்க, அன்னைக்கு என்ன படி இருந்துச்சு? ஏறி போனார்கள். கிருபையை உணர்கிறவர்கள் தடைகள் வந்தால் அதை பார்த்து மலைத்து நிற்க மாட்டார்கள். வேற எப்படி போனா நான் இயேசுவை சந்திக்கலாம், எனக்கானதை நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் சுவரின் மீது ஏறுகிறவர்களாய் இருக்கிறார்கள். கிருபையை உணர்றவங்க சோம்பேறிகள் கிடையாது, கிருபையை உணர்கிறவர்கள் தைரியசாலிகள். தாவீது சோம்பேறி கிடையாது, கிருபை அதிகமாய் உணர்ந்த மனிதன், தைரியசாலியாய் இருந்தார். பவுல் கிருபை அதிகமாய் உணர்ந்தவர், சோம்பேறி கிடையாது, எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டார். ஓ ஹalleluya. யோசேப்பு சுவரின் மேல் படரும் கொடியாய் இருந்தார். கிருபை நமக்கு ஒரு அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணுகிறது. தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி இருக்கட்டும் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் நீங்கள் வல்லமையாய் உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்கென்று எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இருக்கிற தடைகளை எல்லாம் மீறி போக கிருபைகள் பெருகட்டும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மீதும் துதி ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா.